ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பெங்களூர் தொன்னை பிரியாணி. ஸோ அதுக்கு இஞ்சி, பூண்டு, ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் ஒரு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சோண்டு சோம்பு, அது கூடயே கொஞ்சம் ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, கொஞ்சம் கைப்பிடி அளவுக்கு புதினா. ஸோ இதை போட்டு நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ இப்போ இதுக்கு ஹோல் ஸ்பைசஸ், இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வெங்காயம், தக்காளி, கேரட், பீன்ஸ். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் நெய்யும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ எண்ணெயும் நெய்யும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க ஹோல் ஸ்பைசஸை அதில் ஆட் பண்ணிடணும். ஸோ இந்த ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணி அது நல்லா பொரிஞ்சது உடனே நம்ம வெங்காயத்தை போடணும். வெங்காயம், பச்சை மிளகாய் 2 போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். ஸோ நல்லா அது கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வதக்குனிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். ஸோ அது கூட என்ன பண்ணுங்கள், கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா கைப்பிடி அளவுக்கு அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தனி மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், ஸோ 3த்தையும் போட்டு நல்லா வதக்கி அந்த எண்ணெயிலே நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கலர் நல்லா கிடைக்கும். ஸோ நல்லா வதக்கி ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இப்போ தக்காளி போட்டுட்டு தக்காளி கூடையே நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சோம்ல அந்த விழுது போடணும். அந்த விழுது போட்ட உடனே தேவையான அளவு உப்பு போட்ட உடனே 1 ஸ்பூன் தயிர், தேவையான அளவுக்கு ஒரு 2-3 ஸ்பூனுக்கு போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அரிசி அளவுக்கு நீங்கள் தயிர் போட்டுக்கலாம். ஸோ அதெல்லாம் நல்லா வதக்கி நல்லா குழஞ்சி வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா குழஞ்சி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஸோ நல்லா வதக்கணும். நல்லா சிம்மில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு நீங்கள் வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் தேவையான காய் கட் பண்ணி வச்சுருக்கோம். கேரட்டு, பீன்ஸு, நம்மளோட ஆப்ஷன் பட்டாணி கூட போட்டுக்கலாம். ஸோ நான் கேரட், பீன்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இதை போட்டு நல்லா வதக்கி இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். ஸோ வதக்கிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு நான் இன்றைக்கி ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். ஸோ 1க்கு 2 தண்ணி, நான் இன்றைக்கி 2 கிளாஸ் போட்டுக்கிறதுனால நான் ஒரு 4 கிளாஸ் தண்ணி விட்டுக்கிறேன். ஸோ தண்ணி நல்லா விட்டு அது கூட ஜீரக சம்பா ஊற வச்சுருக்கேன் கழுவி. ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை சாதாரணமாக எதுவுமே விசில்லாம் போடாமல் சும்மா மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு அதை அந்த அரிசியும் தண்ணி லெவலாகிற வரைக்கும் சும்மா மூடி வச்சிடணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம நல்லா லாக் பண்ணி விசில் போடணும். ஸோ இப்போ மூடிடணுமா, மூடிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆச்சுன்னா அரிசியும் தண்ணியும் லெவலாக வந்துடும். லெவலாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், குக்கரை நல்லா மூடிட்டு விசில் போட்டு சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சு கரெக்டாக 10 மினிட்ஸ், அதுக்கு மேலே வேணாம், விசில் வரக்கூடாது, சிம்மில் வச்சிடணும். கரெக்டாக 10 மினிட்ஸ் ஆன உடனே திறந்து எடுத்திங்கன்னா யம்மியான உங்களுக்கு பெங்களூர் தொன்னை பிரியாணி ரெடி.